இன்னைக்கு நீ என் பக்கத்துல இருக்க, எனக்கு மருந்து போட்டு விட்டு அக்கறையா பாத்துக்கிற. ஆனா இதே மாதிரி எப்பவும் என் கூட இருக்க போறியா? நமக்கு டைவர்ஸ் கிடைச்சு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தனியா தானே இருந்தாகணும். அப்ப என் மனசு உன்னை எதிர்பார்த்து ஏமாந்துதா போகும். இதுக்கு ஆசையை காட்டி நானே என் மனசை ஏமாத்திக்கணும். விடு சஞ்சீவ், நான் தனியாவே இருந்து பழகிக்கிறேன். அபி எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பா? சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு பாப்போம். நெருப்பெல்லாம் கரெக்டா தானே புடிச்சிருக்கு. குடோனே தீ புடிச்சு எரியுது. இந்த டைம்ல கூட தான் உயிரை அவ காப்பாத்திக்க நினைக்காம சஞ்சீவ்காக ப்ரொடியூஸ் பண்ண துணி எல்லாத்தையும் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா பாரு. சரியான லூசா இருப்பா போல. இது எதுக்கு நம்ம உட்காந்து பாத்துட்டு இருக்கோம்? எனக்கு அபி எப்படி தப்பிச்சான்னு தெரியணும். அத முதல்ல பாப்போம். அபி மயங்கிட்டா. அப்புறம் எப்படி ஒரு சின்ன காயம் கூட இல்லாம தப்பிச்சா? யார் இது? பாக்க அபி மாதிரியே இருக்கா. என்ன நெருப்பு தானா அணையுது? ஒருவேளை ஸ்ரீஜா மேடம் கொன்னதா சொன்ன அனுவா இருக்குமோ? செத்தவ எப்படி திரும்ப வந்து அபிய காப்பாத்த முடியும்? ஒண்ணுமே புரியல. எதுக்கும் ஸ்ரீஜா மேம் கிட்ட கால் பண்ணி கேட்டுருவோம். ஸ்ரீஜா, போன் அடிக்குது. நீ எடுத்து பேசுமா. சரி. மாயா கால் பண்றா. இந்த நேரத்துல கால் பண்றானா கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஹலோ மாயா. ஸ்ரீஜா மேடம், நான் சிந்தாமணி பேசுறேன். ஐயோ நீங்களா? மேடம், நான் ஸ்ரீஜா மேடம் கிட்ட அவசரமா ஒரு விஷயம் சொல்லணும். கூப்பிடுங்க. ஸ்ரீஜா பாத்ரூம்ல இருக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் ஸ்ரீஜா கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயோ, இது போன்ல எல்லாம் சொல்ல முடியாது மேடம். நீங்களும் ஸ்ரீஜா மேடமும் கிளம்பி உடனே எங்க வீட்டுக்கு வாங்க. சரி வரேன். நைட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு மீட்டிங் போட்டு பேசுற அளவுக்கு அப்படின்னு இம்பார்ட்டன்டான மேட்டரா இருக்கும். சரி, அவ வீட்டுக்கு போய் என்னன்னு கேப்போம். ஸ்ரீஜா, சீக்கிரம் வெளில வா. மாயா ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணுமா, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. நீ மட்டும் போமா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இவ ஒருத்தி இருக்கிற அவசரம் தெரியாம. சரி நீ இரு, நானே போய் பாத்துட்டு வரேன். சரிமா. வீடெல்லாம் ரொம்ப பெருசாதான் இருக்கு. மேடம், என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஸ்ரீஜா மேடம் எங்க? ஏன் அவ வந்தாதான் சொல்வியா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன விஷயம் சொல்லு. நான் அப்படி சொல்ல வரல மேடம். ஸ்ரீஜா மேடமும் வருவாங்கன்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். அவ பாத்ரூம்லயே செட்டில் ஆயிட்டா.
இப்ப நீ என்கிட்ட விஷயத்த சொல்லு, என்ன விஷயம்? சரி உள்ள வாங்க மேடம். ம். வாங்க மேடம். வீட்டை நல்லா தான் வச்சிருக்க. உட்காருங்க மேடம். மேடம், இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்ட போறேன். அது என்னன்னு பார்த்து அதுக்கான பதில நீங்க தான் எனக்கு சொல்லணும். சரி காட்டு. உன்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ எரேஸ் பண்ண தானே சொன்னேன். ஏன் இப்படி பேக்கப் எடுத்து வச்சிருக்க? ஆபீஸ்ல இருந்த ஃபுட்டேஜ் அழிச்சிட்டேன் மேடம். அபி எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத பேக்கப் எடுத்துட்டு வந்தேன். நான் அப்படி எடுத்துட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன நல்லது? நீங்களே பாருங்க. எதுக்கு இப்ப நீ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்க? நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டார்டிங்ல இல்ல மேடம், எண்ட்ல தான். என்னடி இவ மயங்கிட்டா? நடக்கிறத மட்டும் கவனிங்க மேடம். அனு வரா? நீங்க செத்ததா சொன்ன அனு இன்னும் சாகவே இல்ல மேடம், உயிரோட தான் இருக்கா. ஐயோ, என்னடி இவ நம்மளே பாக்குறா? அதான் மேடம் எனக்கும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இல்ல மேடம். ஐயோ வராடி. ஐயோ என்னடி கதவு திறக்க மாட்டேங்குது, மூடி இருக்கு. தெரியலையே மேடம், இந்த கதையில பேயெல்லாம் இருக்குன்னு என்ன சொல்லவே இல்லையா மேடம்? எனக்கு மட்டும் தெரியுமாடி? ஐயோ கதவு திற, சீக்கிரம் ஏதாவது பண்ணுடி. நான் என்ன மேடம் பண்ணுவேன்? ஐயோ வந்துச்சு. ஐயோ சீக்கிரம் திறடி. ஓபன் ஆயிடுச்சு. ஐயோ இழுத்து. சீக்கிரம் ஐயோ ஐயோ என்ன மேடம் இதெல்லாம்? ஐயோ இப்ப என்னடி பண்றது? ஒண்ணு வேற வந்துட்டாளே. எனக்கு ஒண்ணும் புரியல மேடம். ஐயோ சீக்கிரம் மேடம் சீக்கிரம் வந்துருங்க. போங்க. இப்ப என்னடி பண்றது? போங்க மேடம். அவ வந்துருவா சீக்கிரம். இது திறக்க மாட்டேங்குதே. தொறக்கலையா? அதோ அவ வந்துருவா மேடம். சீக்கிரம் போங்க. என்ன மேடம் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே கடவுளே. போயிட்டாளா? ஐயோ அம்மா அம்மா இப்படி ஆயிடுச்சு. ஐயோ பின்னிட்டாளேடி. சரி உட்காருங்க மேடம். என்னது உட்கார்றதா? பேக் ஃபுல்லா பஞ்சர் ஆகிட்டாடி. நீ ஸ்ரீஜாவை கூப்பிடும் போது சுதாரிச்சிருக்கணும்டி. அவளை அமிச்சிருந்தா எனக்கு இது தொல்லையே இருந்திருக்காது. ஐயோ பின்னி எடுத்தா.
இவ்ளோ சீக்கிரம் காலையில எந்திரிச்சு யார் கோலம் போட்டிருப்பா? இந்தாங்க அத்தை காஃபி. ஏன் அபி, இந்த எல்லா வேலையும் நீதான் பண்ணியா? என்னம்மா நீ ஏன் ஆபீஸ்க்கு போற? இந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? பரவாயில்ல அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. நீங்க காஃபி குடிங்க, நான் இதோ வந்துடுறேன். அபி, அத்தை டிஃபன் லஞ்ச் எல்லாத்தையுமே சமைச்ச ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். எல்லாருக்கும் பரிமாறிட்டு நீங்களும் மறக்காம சாப்பிட்டுருங்க. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். நீ ஏமா தனியா போற? சஞ்சீவ கூட்டிட்டு அவன் கார்லயே போக வேண்டியதானே? அவர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு அத்தை. அப்படியா? இன்னுமா தூங்குறான்? இரு, நான் போய் எழுப்புறேன். அத்தை வேண்டாம் அத்தை, அவரு நைட்டு லேட்டா தான் படுத்தாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் ஆட்டோல போய்க்கிறேன். இருமா, என்ன ஆபீஸ்க்கு போற பொண்ணு தலையில பூ இல்லாம இருக்க? கொஞ்சம் இரு, நான் வரேன். திரும்ப. இப்பதான் என் மருமக ரொம்ப அழகா இருக்கா. சரி, நீ போயிட்டு வாமா. நான் வரேன் அத்தை. என்ன இது? இந்த அபி வேலைக்கு போறா, இந்த மாயாவும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. இந்த அம்மா வேற எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. ச்சே. காஃபி சூடா இருக்கு, ஆறி போறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. என்னடா இப்பதான் எந்திரிச்சியா? ஆமாமா. ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல அதெல்லாம் வேண்டாமா. ஆ. ஆமா, அபி எங்க மார்னிங்ல இருந்தே காணோம். டேய், அவ காலையில எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சமைச்சு வச்சுட்டு தான் ஆபீஸ்க்கு போனா. அவ போகும்போது நீ தூங்கிட்டு இருந்திருப்ப, அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம கிளம்பிருப்பா. உன் கம்பெனி ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு உன்னை விட அவதாண்டா ரொம்ப சின்சியரா இருக்கா. நீ கேட்டதுக்கு மேலேயே வாங்கி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், என்னப்பா? ஒரு டவுட் மேடம். என்ன? வண்டியில ஏன் நின்னுட்டே வந்தீங்க? சனீஸ்வரனுக்கு நேர்த்தி கடன். பேசாம போயிடு. வெந்த புண்ட வேலை பாச்சுக்கிட்டு நானே பேக் போச்சுன்னு கடுப்புல இருக்கேன். நீ வந்து அதெல்லாம் அடுப்ப பத்த வைக்கிறியா? வலிக்குது. ஐயோ, ஷர்ட் அயன் பண்ற மாதிரி அந்த ஆளு என் பேக்க மொத்தமா அயன் பண்ணிட்டாளே. கடங்காரி பேய். அம்மா, நீ போய் குளிச்சிட்டு ரெடியாக. சரி. அம்மா, ஐயோ, அம்மா. ஏ சிந்தாமணி,
ஏன் இப்படி நடந்து வர? என்னன்னு சொல்றது இவகிட்ட? அனு என் பேக்க பஞ்சர் பண்ணிட்டானோ சொல்ல முடியும்? சொல்லுங்க அத்தை, ஏன் இப்படி ஔவையார் மாதிரி நடந்து வரீங்க? ஔவையாரா? சொல்லுடா சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, என் நிலைமை அப்படி. சும்மா இருடா. என்னாச்சு சிந்தாமணி? அது ஒண்ணும் இல்ல அண்ணி. வரும்போது ஒரு லாரிக்காரன் பின்னாடியே வந்து இடிச்சிட்டான். சும்மா இருடா. அதான் என் போஸ் இப்படி இருக்கு அண்ணி. டேய் சிரிக்காதடா. ஐயோ நக்கல் பண்றானே. இப்படி எல்லாம் பண்ணா யாருமா சிரிக்காம இருப்பா? சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஐயோ நடக்க கூடாததெல்லாம் நடந்து போகுது. என்ன? ஒண்ணும் இல்ல அண்ணி, வலி. ஆமா, டாக்டர் கிட்ட போனியா? போயிட்டு தான் வரேன் அண்ணி. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ அம்மா, அம்மா, டவல் வேற மறந்துட்டேன். நீங்க துண்டை மறந்து வச்சுட்டு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நானே துண்டை எடுத்து பாத்ரூம்ல வச்சிருக்கேன். எடுத்து துவட்டிக்கங்க. ஷர்ட் பேண்ட் அயன் பண்ணி வச்சுட்டேன். எடுத்து போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு வாங்க. பர்ஸ் டேபிள் மேல இருக்கு, தேடாதீங்க. ஆ